ஒரு ஊர்ல ராம்னு ஒரு பையன் இருக்கிறான். ராம் ரொம்ப நல்லா படிக்கிற பையன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். அதுக்கு ஏத்த மாதிரி தான் ராமோட மதிப்பெண்களும் இருக்குது. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல காலேஜ்ல சீட்டும் கிடைக்குது. காலேஜ்லயும் ஓரளவு தான் பெர்ஃபார்ம் பண்றான். ஆனா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு நல்ல கம்பெனில போய் உட்கார்றான். 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆகுறான். அவனுடைய வருமானம் ரெட்டிப்பா மாறுது. அடுத்த வருஷமே கல்யாணம் பண்றான். அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தையோட இருக்கிறான். ராமோட நண்பர்கள் எல்லாருக்கும் இவனை பார்த்து ஒரே பொறாமை. வாழ்ந்தா இவனை மாதிரி தான்டா வாழணும். படிச்சான், நல்ல காலேஜுக்கு போனான், நல்ல வேலைக்கு போனான், நிறைய சம்பாதிச்சான், கல்யாணம் பண்ணான், குழந்தை பெத்துக்கிட்டான். வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ற ஒரே ஆளு ராம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஆனா ராமோட மனசுல அப்படி இல்லை. செய்யற வேலைக்கு அதிக சம்பளம் வந்தாலும் அந்த வேலையை அவனால சந்தோஷமா பண்ண முடியல. குழந்தைய பார்க்கும்போது வர சந்தோஷம், குழந்தைய தூங்க வச்சுட்டு கட்டில படுத்து தூங்கும் போது ராமுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கல. நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்குது, ஆனா ஏன் நான் சந்தோஷமாவே இல்லை அப்படின்ற கேள்வி அவனுக்குள்ள எப்பவுமே எழுந்துகிட்டே இருந்துச்சு. இப்படியே நாட்கள் போகுது. பொதுவாகவே ராமுக்கு ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் காடு மலையெல்லாம் தாண்டி 2 நாளாச்சும் தங்கிட்டு தான் வருவான். அப்படி ஒரு நாள் ராம் ட்ரெக்கிங் போகிறான். அந்த நாள் ரொம்ப நல்லபடியாகவே முடியுது. நைட் ரொம்ப நிம்மதியாக தூங்குறான். அடுத்த நாள் காலையில முழிச்சிட்டு ஆத்துக்கு போறான். அப்படி ஆத்துக்கு போகும்போது அந்த கரையில ஒரு துறவி உட்கார்ந்துருக்கிறாரு. ராம் அதை பார்த்துட்டு அதை கண்டுக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு ஆத்துக்கு போய் அவனுடைய கை கால் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தான். கழுவி முடிச்சுட்டு திரும்ப போகும்போது ஒரு குரல் கேக்குது. உன் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் வேணுமா அப்படின்ற குரல் துறவி கிட்ட இருந்து வருது. ராமுக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே துறவி பக்கத்துல போய், ஆமா துறவியாரே, நீங்க சொல்றது சரிதான். என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கதான் செய்யுது, அதுக்கு பதில் நான் எங்க தேடினாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அது என்ன கேள்வின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு துறவி கேட்க, பல பேருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில கிடைச்சிருக்கு. ஆனாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியல. எனக்கு கிடைச்ச விஷயங்களை சந்தோஷமா ஏத்துக்க முடியல. வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறான் ராம். துறவி சிரிச்சுக்கிட்டே, இது உனக்கு சொன்னா புரியாது, என் கூட வா அப்படின்னு சொல்லி ராம கூட்டிட்டு ஒரு கிராமத்துக்கு போறாரு துறவி. அந்த கிராமத்துல ஒரு கோழி பண்ணை. அந்த பண்ணையோட வாசல்ல துறவியும் ராமும் நிக்கிறாங்க. துறவி பார்த்து கேட்கிறாரு, இந்த கோழிகளுக்கு உண்ண உணவு, குடிக்க தண்ணீர், வசிக்க இடம் எல்லாம் இருக்குதா அப்படின்னு. ஆம் துறவியாரே, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றான் ராம். எல்லாமே இருக்குது, சரி, அந்த கோழிகள் சந்தோஷமா இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு துறவி. சரியா சொல்ல தெரியல, சந்தோஷமா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் துறவி ராம கூட்டிட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க கோழிகள் எல்லாம் நிலத்துல சுதந்திரமா ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த கோழிகளை காட்டி, இந்த கோழிகளும் அதே மாதிரி உண்ண உணவு, குடிக்க தண்ணீர் எல்லாமே இருக்குது, இது சந்தோஷமா இருக்குதான்னு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு துறவி. அதுக்கு ராம், இதையும் என்னால சரியா சொல்ல முடியல, சந்தோஷமா இருக்கலாம் ஆனா உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இந்த கோழிகள் சந்தோஷமா தான் இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அந்த கோழிகளுக்கு இருந்தாலும் அந்த பண்ணையில பார்த்த கோழிகள் எல்லாம் கூண்டுல இருந்துச்சு. அந்த கோழிகளுக்கு அது பாதுகாப்பானது தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த சூழ்நிலை கோழிகளோட சந்தோஷத்தை பறிச்சிடும், ஆரோக்கியத்தையும் பறிச்சிடும். ஆனா வெளியே சுத்தி திரியிற இந்த கோழிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்க காரணம், அது சுதந்திரமா இருக்குது. உணவுகளை தேடி தேடி போய் சாப்பிடுது. தான் முட்டையிடுற இடத்த அதுதான் தீர்மானிக்குது. ஆனா இந்த கோழிகளுக்கு பாதுகாப்பு இல்லதான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கோழிகள் இயற்கையா வாழுது. இந்த கோழிகள் மாதிரி தான் நம்மள சில பேர் இருக்கிறோம். நமக்கு எது சௌகரியமான இடமா இருக்குதோ, நமக்கு எது எளிமையா இருக்குதோ அந்த இடத்தை விட்டு நாம போக மறுக்கிறோம். வாழ்க்கையில கடினமான முடிவுகளை எடுக்க ரொம்ப பயப்படுறோம். சொகுசான வாழ்க்கைக்கு அடிமையாகிறதுனால நீ வாழ்ற வாழ்க்கை உனக்கு சுவாரஸ்யமா இருக்காது, சந்தோஷமாவும் இருக்காது. உன் வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, சாதாரணமா வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்கிறேன்னா நீ அடுத்த கட்டத்துக்கு போக இதுதான் சரியான நேரம். இந்த நேரத்துல நீ ஒரு கடினமான முடிவெடுக்கணும். கடினமான முடிவை எடுக்க தயங்கினேனா உன் வாழ்க்கை கடினமாயிடும். அது போக உனக்கு கிடைச்சிருக்கிறது பல பேருக்கு எட்டாக்கனியா இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காக நன்றி சொல்ல முதல்ல பழகு. உன்னோட சந்தோஷத்தை வெளியே தேடாத, அந்த சந்தோஷம் உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி துறவி முடிக்கிறாரு. இந்த கதை ராமுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.